ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மழை பெஞ்சி நல்லா ஓஞ்சிருச்சு. துணி காலைல துவைச்சி போட்ட துணி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நனைஞ்சி போச்சு. தூக்கி எடுத்து வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த மணிக்கு எதாவது சூடாக சாப்பிடணும் போல தோணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நாட்டு சக்கரை காலைல எங்கள் வீட்டுக்காரக்காண்டி கோதுமை மாவு கரைச்சி தோசை சுட்டேன். அந்த மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதில் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி அதை வந்து நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட சுட கொஞ்சம் நிறைய சர்க்கரை போடல. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து உப்பு எப்போயுமே அரை உப்பு தான் போடுவேன். அதனால் அரை உப்பு தான். அரை உப்பில் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி இந்த தோசையை போட்டு நல்லா பெரட்டி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மலைக்கு நல்லா சுட சுட கோதுமை தோசை வந்து எப்போயுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்றப்ப வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது. அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்குலாம் இந்த மாதிரி மழை பிஞ்சு ஓஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை பேருக்குலாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது சுட சுட சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும். வெயில் காலகட்டங்களில் கூலிங்காகவும் மழை நேரங்களில் சூடாகவும் சாப்பிட்றது எல்லாத்துக்குமே பிடிக்க தான் செய்யும். அப்படி தான் ஏன் பக்கோடா எதுவுமே போடலாம். ஏற்கனவே நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம். இதில் நம்ம பக்கோடா அது இதுன்னு சொல்லி ஆயிலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ரொம்ப ஓவர் வெயிட்டாக ஆயிரும். அதனால் வந்து நான் அதெல்லாம் போடல. பாருங்கள், அழகான இனிப்பு தோசை. தோசையிலே வந்து கோதுமாவும் ஹெல்த்தி தான், நாட்டு சக்கரை தான் இதில் கலந்துருக்குறோம். இதுவுமே நல்லது தான், சுவையான. அது பாருங்கள், கொஞ்சம் பொஸ்ஸுன்னு வருது பாருங்கள். சுவையான கோதுமை மாவு இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக அவருக்குன்னு காலைல கரைச்சி வச்ச மாவு மிக்ஸி இருந்தது. சரி, ஓகே, சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறேன். சுட சுட இதை எடுத்து வாயில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மழை நேரங்களில் ஏதாவது சிம்பிளாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. நான் இப்போ இதை தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரி கோதுமை தோசையில் இந்த மாதிரி சக்கரை போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்குது. உண்மைக்குலேயும் நல்லாவே இருக்குங்க தோசை. மதியம் இன்னும் சாப்பிடல. ஒரு இனிப்பு தோசை 2 தோசை சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். இப்போ 8வது தோசை நான் ஊற்றிருக்கிறேன். அது ஒரு 2 தோசை ஒரு 3 தோசை ஊற்றி சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். இன்னைக்குனே வந்து டக்குன்னு வந்து மாவு இருந்தது, அதில் சர்க்கரை போட்டு தோசை சுட்டு இதுவுமே வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நாளைக்கு இது இருந்ததுனால சொல்கிறேன், இல்லை நானும் வந்து எதாவது அன்ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன். வடை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி மாவு இருந்ததுனால சரி வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காண்டி டக்குன்னு சுட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சுட்டு சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.